ஹாய் என்னடா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் கதைங்க இவ்வளவு விதமான பொருட்களும் வந்து இந்த பிள்ளைகள்லாம் செய்திருக்கு, நம்ப முடியாம. முட்டை எடுக்க வேணாம். நன்றி, இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். மிக்க நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வளமையாக காணொலி தொடங்கிக்க ஆண்ட மூஞ்செதிரியும் இது என்னடா குரல் மட்டும் கேட்குதுன்னு யோசிப்பீங்கள். இப்போ அவசரமாக நாங்கள் வந்து புதுக்குடியிருப்பு நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அதுவும் காரில் போய்கொண்டிருக்கிறோம். இப்போ பூனகிரி பாலம் இருக்குது தானே, சங்குப்பட்டி பாலத்தால் இறங்கி கொண்டிருக்கிறோம். என்னதுக்காக போகிறோம், ஏன் போகிறோம்ன்றதை தொடர்ந்து அப்படியோ காத்திருங்கள். இப்போ போகிற வழியில் இங்கே பூனகிரியில் நிப்பாட்டியிருக்கோம். தண்ணி போத்தில் கொஞ்சம் பொருட்கள் வேண்டக்காண்டி தண்ணி போத்தில் என்ன வேலைக்கு போகணும், லேட் ஆகிட்டு. இந்த வீதிகளூடாக போகவே இந்த இயற்கை காட்சிகள்லாம் எப்போவுமே கண்ணை கவர்ற மாதிரி காணப்படும். இப்போ நாங்கள் பரந்தன் சந்தையை வந்தடைந்து கிளிநொச்சி போக தேவையில்லை. கிளிநொச்சி போகிறதுக்கு முன்னாலே இடப்பக்கமாக திரும்பி நாங்கள் வந்து முல்லைத்தீவு போகிற பக்கம் போகிறோம். அது புதுக்குடியிருப்புக்கு முதல் தான் நாங்கள் போகிற இடம் இருக்குது. எங்கே போகிறோம்னா வந்து உடையார்கட்டு நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காண்டி போய்கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக பல பேர் காத்திருக்கணும். அதான் வேலைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பரந்தன் சந்தையை கடக்கிறோம். இன்னும் அது கொஞ்சம் நேரத்தில் போய் சேர்ந்துடுவோம். இங்கே நாங்கள் விஸ்வமடு சந்தியில் நிப்பாட்டி இருக்கிறோம். இதில் வந்து ஏதாவது இனிப்புகள் ஏதாவது வேண்டி கொண்டு போவோம்ண்டு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வேலைக்கு வந்துடும். நான் நிஜம் லேட் ஆகும்ண்டு. எதுடா பலசர கடை, அந்த ஃபார்மசியில் போம்மா. பலசர கடை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டோம். அதனால் இங்கால இதில் ஏதாவது இருக்குமெண்டு நம்புகிறோம். பார்ப்போம். இதில் வந்து இந்த கேக் வாங்கியிருக்கோம். இதுக்குள்ள வந்து சின்னதாக இருக்கும், பேக்கெட் பண்ணியே இருக்கும். இதுக்குள்ள 1 கிலோ 18 வரும். இப்போ வேண்டிட்டோம். இந்த கடையில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி விட்டேன். வேணா சில பேர் வந்து அந்த 40 ரூபா எப்படி போடுவினோம், ஆனால் கணக்கு எடுத்தபடியாக வந்து பெட்டின்ற விலையே போட்டவர். இந்த வீதிகளூடாக போக கூடுதலாக இந்த தென்னை தோப்புகள் எக்கச்சக்கம் காணக்கூடிய மாதிரி இந்த இங்காலையெல்லாம் பார்த்திங்கன்னா முழுமையாக தென்னந்தோப்புகள்லாம் காணப்படுது. இப்போ நாங்கள் இந்த திரும்பின உடனே ஒரு முக்கியமான இடம் ஒன்று வரும். இந்த இடம் வந்து நாங்கள் எந்த வாகனத்தில் போனாலும் இந்த இடத்துக்கு வரைக அப்படியோ புல் அரிக்குமென்று சொல்லலாம். கூடுதலாக முல்லைத்தீவு நோக்கி நாங்கள் மோட்டார் சைக்கிளில் போய்க்க அப்படியோ இந்த இடத்துக்கு வரைக அப்படியோ நெஞ்செல்லாம் அப்படியோ குளிர்ன மாதிரி இருக்கும். அதோட பல விஷயங்களை இந்த இடம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். எங்களோட நாட்டின் சொத்துக்கள் என்றும் சொல்லலாம். தேக்கம் காடுகள். இந்த வீதிகளை பாருங்கள், என்னதான் வெக்கையாக இருந்தாலும் இந்த வீதிக்குள்ள வரைக்கும் அப்படியோ குளிர்மையான ஒரு காற்றொன்று அடித்து கொண்டே இருக்கும். இந்த தேக்கம் காடுகளை தாண்டி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். என்ன விஷயம்ண்டா வந்து எங்களுடைய நண்பனுக்கு பிறந்த நாள், அதுக்காண்டி தான் போய் கொண்டிருக்கிறோம். வளமையாக பிறந்தநாள் என்றொன்று உற்றாரோட நண்பர்களோட முடிச்சிடணும். ஆனால் இந்த முறை வந்து வித்தியாசமாக இருக்கணுமெண்டு நாங்கள் போட்ட காணொலியை பார்த்து இங்கே போய்கொண்டிருக்கிறோம். ஒளிரும் வாழ்வு இடத்துக்கு தான். இப்போ நாங்கள் வந்துட்டோம். இங்கே வந்து இந்த கட்டிடமெல்லாம் புதுசாக கட்டியிருக்கோம். எப்படி இருக்கீங்க? சோங்கள் பிறகு தான் பிறகு தான் சின்ன படியும் தான். பட் பார்த்து வரணும்னு சொன்னவர் அதான் கூடி அந்த பார்த்தா புது ஆக்களும் கொஞ்சம் பேர் நிற்கிறான். ஹாய், என்னடா அப்படித்தான் இருந்துட்டு தான் வர்றது. அதுதான் இருந்துட்டு தான் மாமா வர
குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இந்த மாமா கிட்டே பிறந்தனா உங்களை என்ன பேரு குட் மார்னிங் ஹாப்பி பர்த்டே டு யூ थैंक यू அந்த மாமாக்கு பிறந்த நாள் அந்த மாமாவுக்கு பிறந்த அந்த மாமாவுக்கு கவிகத்து சொல்லி ஹாய் என்ன இது ஈரம் கைகளி நீங்க வணக்கம் வணக்கம் அதுக்கெல்லாம் எல்லாரும் வந்து ஞாபகத்தோட வந்து கதைக்கு நம்ம பிள்ளை எல்லாம் ஹாய் இவன் நல்லா டான்ஸ் ஆடுவான் டான்ஸ் ஒன்று போடுவோமா ஆ இந்த இவருக்கு பிறந்த நாள் டான்ஸ் ஒன்று ஆடுவோம் ஆ மயூரன் மயூரன் இல்லை உங்களோட பேர் மயூரன் இது கதைங்க மயூரன் இவரன் ஒவ்வொரு முறையும் வந்து சாந்தமாக இருக்கிறவரா ஹாய் இவருக்கு தான் எல்லாருக்கும் வந்து விளாங்க தானே பிறந்த நாள்ண்டா வாழ்த்து தெரிவிக்க விட வேண்டும் ஹாய் ஹாய் சொல்லிடுங்க ஹாய் ஹாய் இதில் வந்து பிறந்த நாளுக்கு அரேஞ்ச்மெண்ட் செய்து வச்சுக்கணும் நாங்களே எதிர்பார்க்கிற இது கடிக்கிறாரா பிறகுதான் கூடுதலாக வெளியில் ஆக்களுக்கு அநேகமான ஆக்களுக்கெல்லாம் தெரிய வரும் இப்படி ஒன்று இருக்குது முதல் ஒன்றரை சில நிறுவனங்கள்லாம் தெரியும் ஆக்களுக்கு இதுக்குள்ள அப்போ இதை பார்த்த உடனே கூடுதலான ஆக்கள் எங்கட புதுக்குடியில் இது இப்படி ஒரு நிறுவனம் இல்லை இப்படி பிள்ளைகளை பார்த்து செய்கிறது கண்டு ஒரு இது இல்லை பெரிய ஒரு பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்போ அவைக்கு இங்கே வந்து வர்றது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் பஸ் விட்டு தான் ஏற்று ஆக்களை புதுவெல்லாம் தங்களோட புதுவெல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பாடு சீருடைகள் அவைக்கு தேவையான மெடிக்கல் டாக்டர்கள் மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்க்கணும் வந்து பார்த்துடும் அப்போ அது ஒரு பெரிய இதாக இருக்கும் என்ன அந்த கைவேலை இதெல்லாம் என்ன நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களா செய்ததெல்லாம் இதென்று வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு டீச்சர் இருக்கா 2 பேர் இருக்கணும் ட்ரெயின் பண்ணுறது 4ஆம் படிப்போட சேர்ந்து அதுக்கு கைவினை பொருட்களை செய்யணும் தைக்கிறது அது பார்த்து அது எல்லாம் செய்யணும் ஒரு நாளும் காலம் பஸ்ஸில் ஏற்றி மதியத்தோட சாப்பாட்டோட ஆக்களை கொண்டு விடுவோம் மயூரன் கதைங்க மாமா சொக்கலா ஐயம்மா ஐயம்மா என்ன ஐயம்மா ஐயம்மா ஐயானா இந்த ஒரு சந்தோஷத்துக்கு தான் இந்த இன்றைய நாளில் இங்கே ஆளை கூட்டி அந்த நாள் ஒரு பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட வீடியோ பார்த்து தான் ஒரு இங்கே வரணுமண்ணா இப்போ அது போகணுமான்னு சொல்லி கொண்டு வந்தவர் அதனால் இன்றைக்கு இந்த இனிய நாளே வந்திருக்கிறோம் சிச்சுவேஷன் கிடைச்சிருக்கு நன்றி இதெல்லாம் எதிர்பார்க்கல மிக்க பாலரிஷாந்த் அவர்களுக்கும் எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம் அவர் மேலே அரசின் யூடியூப் ஊடாக பார்வையிட்டு எங்களோட பிள்ளைகளுக்காக மனமு வந்து இன்றைய தினம்
அவர்களுக்கான சிறப்பு உணவையும் சிற்றுண்டிகளையும் வழங்கி வச்சிருக்கின்றார். உண்மையிலேயே இவ்வாறான இளைஞர்கள் வந்து இவ்வாறான சமூக பணிகளில் ஈடுபடுறது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். அவருக்கு என்றென்றும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் கிடைக்க ஒளிரும்பாளினுடைய ஞான குழந்தைகளோடு இணைந்து நாங்களும் பாராட்டுகின்றோம். இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த அலஸ்டின் ராக் யூடியூப் சேனலை வெளியிட்டு கொண்டிருக்கின்ற அலஸ்டின் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். அவர்கிட்ட யூடியூப் தளத்தை அனைவரும் பார்வையிட்டு அவருக்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். நன்றி நன்றி. நீ மட்டுமா செய்த நீ இது போன முறை வரைக்கும் நீ இது செய்தோண்டு தானே என்ன இது செய்தோண்டு நான் பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா போன முறை நாங்கள் வரைக்க ஆரம்பத்து தொடக்கத்தில் இந்த மிஸ் வந்து இந்த தொழிற்பயிற்சி சொல்லி கொடுக்க ஆரம்பத்தில் இந்த பூக்கள் எல்லாம் செய்து கொண்டதோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளவு விதமான பொருட்களும் வந்து இந்த பிள்ளைகள்லாம் செய்திருக்கு, நம்ப முடியாம இருக்கு. முதல்ல விட பார்க்க நல்லா கடிக்காரா இருக்கணும் சொல்கிறப்ப உடனே செய்து கொள்ளணும். இதெல்லாம் தாங்களே இப்போ நாங்கள் ஒரு டைம் ஒன்றை வெட்டி கொடுக்கணும்னு சொன்னால் இவ்வளோத்தையும் அவையிலே செய்திருக்கணும். இப்போ இந்த பூண்ட இலைகள் நான் வெட்டி கொடுப்பேன், வெட்டாயிரம் தானே வெட்டி கொடுக்க ஒட்டுற முறையெல்லாம் அவையிலே செய்யணும். எல்லாம் அவையிலே செய்ய ஆரம்பிச்சு இந்த பூ வந்து இப்போ நான் கொடுத்தா தாங்களாக செய்யணும். இப்போ என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இவையில் ஒன்று இருக்க வச்சுட்டோம். மற்றது வந்து இதில் ஒரு 4 பேர் வந்து தாங்களாக செய்யக்கூடிய மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டோம். முதல்ல வந்து இந்த சின்ன இடத்துக்குள்ள நாங்கள் இதை ஒரே அடிச்சு சரியான கரைச்சல். இப்போ நாங்கள் அந்த கிச்சனுக்குள்ள வச்சு தான் பழக்கிறோம். அப்போ பழக்கினதால இப்போ இவ்வளோ பேரும் ஒரு இடத்துல அந்த 12 பேரும் இருக்கிறோம். என்னோட 12 பேர்கிட்ட என்னட்ட வர்றாங்களோ. ஆனால் 4 பேர் வந்து ஓகே ஆகிட்டேன். ஆனால் இனி வேண்ட இப்போ இந்த ஸ்கூல்லேருந்து நிறுத்தப்படுற காலங்களில் இவே சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இப்போ வந்து நீங்கள் ஆரம்பித்த முயற்சி வந்து வெற்றி அடைய நாளில் இவ்வளோ செய்திருக்காங்க. அதுவும் சிறடம் பிள்ளைகள் அதை மனிதனால குழந்தைகள் இவ்வளோத்துக்கு செய்திருக்காங்க. இந்த மாலை இருக்க பாருங்க, இந்த மாலை வந்து உண்மையிலேயே நான் உருக்காதான் சொல்லி கொடுத்தேன். அவையெல்லாம் தான் இது செய்தேன். இப்போ இதுக்கான சந்தை வாய்ப்புகள் நீங்கள் இங்கே டவுனுக்குள்ளே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடங்கல இதை வந்து நாங்கள் செயல்படுத்துகிறோம். பிள்ளைகளுக்கான செயல்பாடு ஆரம்பிச்சு விற்பனைக்குரியது இன்னும் ஆரம்பிச்சு இன்னும் உங்களுக்கு நிறைய இதுகள்லாம் பொருட்கள் தேவையாக வெற்றிகரமான செயல்பாடு என்னன்னு சொன்னால் பெரும்பாலும் என்னுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகளை நாங்கள் ஒரு இடத்த இருக்க வச்சு அவங்களுக்கான ஒரு பிசிக்கல் உடல் பயிற்சியோட கூட உடல் ரீதியான ஒரு மாற்றத்தை கொண்டு இருக்கிறோம். அடுத்து வந்து அவங்களோட சிந்திக்கிற ஆற்றலை வந்து திசை மாற்றி இருக்கிறோம் தான் சொல்லலாம். குளப்படி செய்கிற வயசில் அவங்களை இருந்து அவங்கள ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்குள்ள கொண்டாந்துருக்கோம். ஒரு வெற்றிகரமானது. நான் உங்களுக்கு போன முறை சொன்னதுன்னா 1.5 வருஷத்துக்குள்ளே வீட மாற்றத்தை கொண்டாந்து 6 மாதத்துலேயே நிறைய மாற்றத்தை கொண்டாந்தாச்சு. நான் நினைக்கிறேன் இன்னும் 1 வருஷத்துல இன்னொரு வேறொரு விதமான அதாவது நாங்கள் இப்போ புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் சொன்னால் வாழைநாள் இருக்கிறோம். வாழைநாள்லேருந்து இவைக்கு ஒரு வித்தியாசமாக ஹேண்ட்பேக்குகள் அப்படி செய்ய சந்தைப்படுத்தலாம். மற்றது வந்து இவைக்கான இந்த பொம்மைகள் செய்து விற்கிறாருக்கான இதுவும் செய்திருக்கிறோம். கழிவு பொருட்களில் செய்கிறதுகளையும் நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். என்ன பிரச்சனைனா இதுக்குரியதான எங்களோட பண வசதிகள் குறைவாக இருக்குது. இவைக்கான தொழில் வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான புலம்பெயர்ந்த மக்கள் இதை பார்ப்பினம்னு சொன்னால் அல்லது ஏன் இலங்கையிலே இருக்குது நல்ல வசதியான மக்கள் இருக்கணும். அவையை பார்த்து இந்த குழந்தைகளை அவையை பார்த்துருப்பினோம். இவைக்கான சப்போர்ட்டுகளை இவையை செய்வினோம்னு சொன்னால் இவை இந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் கூட்டி கொடுக்கலாம். பட் இது இவைக்கு கூடுதலாக அம்மா அப்பாக்கள் இந்த அளவுக்கு நினைக்கிறாங்க. அம்மா இல்லை அப்பா அம்மா மக்களோட வளர்ற பிள்ளைகள் அப்படி நாங்கள் ஒரு கொஞ்ச காலத்தில் நாங்கள் போயிடுவோம். இப்போ நாங்கள் போயிட்டோம்னு சொன்னால் இந்த பிள்ளைங்க எதிர்காலம் யார் பார்க்க போகிறா? இவைக்கு என்ன செய்யணும்? என் எதிர்காலத்துக்குரிய ஒரு வளர்ச்சியை நாங்களே கொடுத்துட்டா இவங்க தாங்களாக சொந்த தொழில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு திட்டம் எங்கள்கிட்ட இருக்குது. அதை நடைமுறைப்படுத்த வேணுமென்றது நான் நினைக்கிறேன். சில நிறுவனங்கள் உதவி செய்தோம். கரெக்டாக தான் இதுக்குரிய ஆதரவை எங்களுக்கு தந்திருக்கு. மிஸ் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து இவையில் ஒரு கொஞ்ச காலம் தான் இந்த பாடசாலையில் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வேண்ட வாழ்க்கை என்ன மாதிரி போகுதுன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். அதுக்காண்டி வீட்டை இருந்தே வந்து தங்களோட தொழில் முயற்சிகளை செய்து இதை வியாபாரமாக்கி செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்றக்காண்டி தான் இதுகளெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கணும். ஆனால் நல்ல நேர்த்தியாக எல்லாமே செய்திருக்கிறவங்க வேறுங்க இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து வீட்டில் பழகுறதுக்கு நல்ல ஒரு கைவினை பொருட்களாக காணப்படுது. இந்த கடதாசியில் பொக்கே எல்லாம் செய்திருக்கிறாங்க. அதை மற்ற பூவாஸ் இது எல்லாமே வந்து இங்கே படிக்கிற பிள்ளைகளால் தான் செய்யப்பட்டிருக்கு. வடிவாக இருக்குது. நீ போன முறை வரைக்கும் ஒரு சந்திச்சுன்னா ஒரு வந்து இந்த பூக்களுக்கான இதெல்லாம் செய்து கொண்டு வந்தவர் பாட்டு பாடிருந்தீங்க. என்ன போன முறை அடுத்த முறை இன்னும் வடிவா செய்வோம். என்ன ஃபுல்லாக செய்வேன்.
இந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் எதிர்காலம் கருதி இந்த மாதிரி செயற்பாடுகளும் நீங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த காட்டுது சிறியண்டா இப்படி பார்த்தது அங்கே இல்லை. எங்க வர்றது? அங்கே வாங்க, எங்க அங்கே உள்ளுக்கு வாங்க, சாப்பிட சாப்பிட வாங்க. இவர் வந்து நல்ல விவரமாக தான் காய்க்கிறார். உங்களுக்கு எத்தனை வயசு? 20 வயசு. 20 வயசா? சின்ன படியன். பிடிக்கும். இப்போ வந்து உள்ளுக்கு போவோம், வைக்கப்படுறாங்க, போவோம் பிள்ளைகளுக்கு பரிமாறுவோம். இவா சாப்பிட போகிறா, அதனால நான் கேக் எடுக்கிறேன். எடுக்கிறேன் சாப்பிடல போறீங்க. இது சாப்பிடல. முட்டை எடுக்க வேணாம் இந்த முட்டையை. ஏண்டா முட்டை தான் என்ன எடுக்கிறேண்ணா. நீ போன முறையும் வந்து இதைத்தானே சொன்னி அவன் காய்க்கலேண்டு. சாப்பிட்றதுக்கு முன்னால் வந்து கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வேண்ட ஆஃபீஸில் வந்து அந்த நிதியை கட்டிட்டு போகிறோம். அதுக்கான சகல இதுகளும் வந்து தருவேணும், பில்லுகள் இது எல்லாமே தருவேணும். சரிண்ணா வலிக்கிறோம். சரிண்ணா நன்றி, சந்திப்போம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய வேறு இது நான் வந்து வேறு சந்திப்போம். இல்லாட்டி இந்த வருட இறுதியில் சந்திப்பவா? அது வருட இல்லை, ஒவ்வொரு முறையும் அதுக்கு ஒருக்க மாறாது, தனியாக மாறினேன். வேலைக்கெல்லாம் தெரியாது. சரி அண்ணா, சந்தோஷம், சந்திப்போம். நன்றி அண்ணா. சரி, இப்போ நாங்கள் இதில் இருந்து எப்படியோ வெளியிட போகிறோம். डैश कम फुट है இப்போ யாழ்ப்பாணம் வந்துட்டோம். சரி, இவ்வளோ தான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நண்பருடைய பிறந்தநாள் பாட்டியல் இனி நாங்கள் குடும்பமாக கூட்டிக் கொண்டு அவருக்கு வைக்கணும் வேண்டும். அவர் எங்களுக்கு வைக்கணும். இல்லை வைக்கணும். இப்படி என்னன்னு சொல்றது, இந்த வீடியோக்களையும் பார்த்து எனக்கு பேர் என்ன ஒரு இளம் சமுதாயமும் இப்படி விரும்புதேக்க நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன். இன்னொரு காணொலியை சந்திப்போம். ஓகே, பாய்.